يفقهوا قولي صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, பாசத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, வருங்கால இஸ்லாத்தினுடைய உயர்வு தாழ்வுகளுக்கு சொந்தக்காரர்களான இளைஞர் பெருமக்களே, எதிர்கால இஸ்லாத்தின் சந்ததிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையும் நம்முடைய உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாஅத்தும் புனிதம் நிறைந்த ஜும்மாவினுடைய அமல்களை நிறைவு செய்வதற்காக வேண்டி குழுமி இருக்கிற நம் மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் நாம் நேசிப்பவர்களின் மீதும் நம்மை நேசிப்பவர்களின் மீதும் துஆவை கொண்டு வசியத்து செய்தவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. சிந்தனை மாறுபட்டு இருக்க வேண்டும். நாம் புதிய ஒரு ஆண்டை வரவேற்பதற்கு தயாராகவில்லை. நம்முடைய ஆயுளிலிருந்து அல்லாஹ்விடத்திலே கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளில் ஒன்று, அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையினுடைய நோக்கி நீங்கள் பயணித்துக் கொண்டிருப்பவராக இருந்தாலும் கூட உங்களால் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து முன்னால் வைக்க முடியாது. நீங்கள் கன்னியாகுமரிக்கு இருபத்தி 4 மணி நேரத்திலே நாம் கடந்திருக்கிற கழிக்க இருக்கிற ஒவ்வொரு வினாடிக்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். எனவே 3 மணி நேரங்கள், 4 மணி நேரங்கள், 10 மணி நேரங்கள் புத்தாண்டுடைய கொண்டாட்டத்திற்காக வேண்டி புறப்பட்டு செல்கிற இளைஞர்களிடத்திலே நாம் சொல்ல வேண்டியது, பெண்களிடத்திலே நாம் சொல்ல வேண்டியது, வயசான உப்பாமாரு கூட போறாங்க அவர்களிடத்திலேயும் சொல்ல வேண்டியது, உங்களுடைய புதிய ஆயுள் வரப்போவதல்ல, ஒரு ஆயுள் கடந்திருக்கிறது. ரஷ்யாவிலிருந்து சிரியாவை நோக்கி புறப்பட்ட ஒரு விமானம், அவர்கள் தாக்குதலுக்கு புறப்பட்டார்களா, புத்தாண்டை கொண்டாடுவதற்கு புறப்பட்டார்களா நமக்கு தெரியாது. ஆனால் ஊடகத்திலே செய்தி வருகிறது, புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வேண்டி புறப்பட்டார்கள். புத்தாண்டை கொண்டாட புறப்பட்ட அந்த விமானம் நொறுங்கி விழுந்து போய் அவர்களுடைய அத்துணை பேர்களுடைய ஆயுளும் மலைவெளிகளிலே எரிந்து நாசமாகி போனார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு புத்தாண்டில் தான் எத்துணை ஆக்சிடென்ட்டுகள். ஆயுளை வரவேற்க போகிறோம் என்கிற பேரிலே ஆயுளை இழந்து நிற்பவர்கள். எனவே நாம் சிந்திக்க வேண்டியது, ஆயுளில் ஒன்றை இழக்கிறோம், ஒரு வருஷத்தை இழந்துட்டோம். கடந்த ஆண்டை 2016 365 நாட்களில் ஒவ்வொரு வினாடிகளை பற்றியும் நாளை அல்லாஹ் கேட்பான். அந்த ஒவ்வொரு வினாடிக்கும் நாம் கழித்த அந்த வினாடிகள் அல்லாஹுவிற்கு உவப்பானதா, ரசூல் சொன்ன அடிப்படையில் இருந்ததா, அல்லாஹுவிடத்திலே பதில் சொல்வதற்குரிய காரணங்கள் அதில் இருக்கிறதா என்பதை மட்டும் யோசிக்க வேண்டும் என்று ஆரம்பமாக உங்களுடைய சிந்தனைக்கு இந்த விஷயத்தை தருகிறேன். அல்லாஹு புத்தாண்டு கொண்டாடுவதிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. ஏன்னா நம்ம நினைக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இளைஞர்கள் தாடி வச்சிருக்கிறோம், இமாமை விட பெரிய தாடியெல்லாம் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள்ட்ட இருக்கு, நிறைய ஈமானிய உறுதி இருக்கு அப்படின்னு. சில சந்தோஷமான தருணங்களில் இஸ்லாத்திற்கு புறம்பான அந்நிய கலாச்சாரங்கள் ஊடுருவி நிற்பதை பார்க்கிறோம். அதுல நிறைய திருமண வீடுகள்ல போனா மார்க்கம் அனுமதிக்காத பல்வேறு விஷயங்களை
நண்பர்கள் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால இப்ப திருமண வீடுகளுக்கு போறதே இல்லை என்கிற ஒரு முடிவு. பள்ளிவாசலில் நடக்கிற திருமணங்களை தவிர வேற எங்கும் போகாம இருக்கிறது நல்லது. ஏனென்றால் நல்ல இளைஞர்கள் நல்ல சிந்தனையோடு திருமணம் செய்கிறார்கள். மணப்பெண்ணை கூட அவர்கள் நம்மிடத்திலே தேர்வு செய்ய சொல்லக்கூடிய அளவிற்கு அவரிடத்திலே ஈமானிய உறவெல்லாம் பள்ளிவாசலிலே இருக்கிற பொழுது இருக்கிறது. திருமண மேடைகளிலே அமர்ந்ததற்கு பின்னால் நண்பர்கள் என்கிற ஒரு வட்டாரம் வருகிறது. உடன் படித்தவர்கள், மார்க்கம் தெரியாதவர்கள், அல்லது மார்க்கத்தை வேறு விதமாக புரிந்து கொண்டவர்கள், அல்லது இந்த சமுதாயத்தை சாராதவர்கள் நண்பர்கள் என்ற போர்வையிலே வருகிறார்கள். நண்பர்கள் தான் நட்பு வேண்டும். முஸ்லிம்களோ முஸ்லிம் அல்லாதவர்களோ கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ கடவுளை மறுப்பவர்களோ அவர்களோடு நட்பு வைத்திருக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு கிடையாது. மார்க்கம் முழுமையாக அதை அனுமதிக்கிறது, ஆதரிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அந்த கலாச்சாரங்கள் ஊடுருவாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த தாடியும் அந்த தௌஹீதும் அந்த சுன்னத்தினுடைய தாக்கமும் கூட கலாச்சாரத்தினுடைய விஷயத்தில் விட்டு கொடுத்து விடுகிறார்கள். சில திருமண மேடைகளில் பார்க்கிறோம், மணப்பெண்ணை கொண்டு வந்து அமர வைக்கிறதே பெரிய பாவம். அப்படிதான் நான் அடிக்கடி சொல்வதுண்டு. அழிஞ்சா பணம் வேண்டாம், நகை வேண்டாம், வீடு வேண்டாம், காரு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் மகரு கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் மகரு கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு கண்டிஷன், பிள்ளை கொஞ்சம் அழகா இருக்கணும். நான் கேட்பது உண்டு, நீ பார்க்கறதுக்கு அழகா இருக்கணுமா இல்ல நாங்கெல்லாம் பார்க்கறது ஊர்காரம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும்? எல்லோரும் இன்னைக்கு அப்படி ஒரு கண்டிஷன் அடிக்கிறாங்க. எப்படி? எல்லாரும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும். உன் மனைவி உன்னுடைய பார்வைக்கு அழகாக இருக்க வேண்டும் என்று துஆ செய்து ஆமீன் சொல்லுங்களா. என் மனைவி என்னுடைய கண்களுக்கு மட்டுமே அழகாக தெரிய வேண்டும், பிறர் பார்க்கிற போது அழகாக தெரியக்கூடாது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் செய்த துஆ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உபதேசத்தை செய்த பொழுது வீட்டிலிருந்து போய் தொழுதுவிட்டு தஹஜ்ஜுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு துஆ செய்தார்கள். அல்லாஹ்வே அல்லாஹ்வே அல்லாஹ்வே, இந்த ஃபாத்திமாவை அலியினுடைய கண்களை தவிர வேறு எந்த கண்களுக்கும் அழகாக காட்டாதே அல்லாஹ். நம்முடைய சாலிஹான மனைவி இப்படி அமைய வேண்டும். அவளுடைய லிப்ஸ்டிக்கோ, அவளுடைய கண்மையோ, அவளுடைய மேக்கப்போ, அவளுடைய ஹேர் ஸ்டைலோ, அவள் குத்துகிற பர்தாவினுடைய பின்களோ அது பிறருக்கு அழகாக தெரிவதல்ல. மையத்து வீடுகளுக்கு செல்வராக இருந்தாலும் கூட இறந்து கிடக்கிற மையத்தை பார்ப்பதற்கு, மையத்தினுடைய கடமைகளை நிறைவு செய்வதற்கு செல்பவர்கள் கூட இன்றைக்கு மேக்கப் இல்லாமல் வெளியே செல்வதில்லை. ஏன் தெரியுமா? அவர்களுடைய பார்வை கணவனுடைய கண்களுக்கு நாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, பிறர் பார்க்கிற பொழுது அழகாக இருக்க வேண்டும். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் செய்த துஆ, தஹஜ்ஜுடைய தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அல்லாஹ்வே அல்லாஹ்வே அல்லாஹ்வே, என்னுடைய புற அழகு, என்னுடைய புற அழகு, என்னுடைய கணவன் அலியினுடைய கண்களை தவிர வேறு யாருக்கும் அழகாக தெரியக்கூடாது அல்லாஹ். இப்படி துஆ செய்கிற மனைவிகளாக, மக்களாக, சகோதரிகளாக நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் இருந்தால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். கணவனுடைய கண்ணை தவிர வேறு எல்லோருக்கும் அழகாக காட்ட வேண்டும் என்கிற ஒரு உணர்வு சமூகத்தில் இருக்கிற காரணத்தினால்தான் சமூகத்தில் அத்துணை குழப்பங்களும் உருவாகுவதற்குரிய காரணம். இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை கொண்டு போய் என்ன செய்யணும்? போதிக்கணும். உன் மனசுல நியத்து வைக்கணும். அழகுங்கிறது எது? புற அழகல்ல, மூக்கினுடைய அழகல்ல, முகத்தினுடைய அழகல்ல, கண்ணினுடைய அழகல்ல, முடியினுடைய அழகல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அழகு மார்க்கம் இருக்கிறதா, ஒழுக்கம் இருக்கிறதா என்பதை வைத்து தேர்வு செய்ய ஆரம்பியுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வழக்கு என்பது கோர்ட்டுக்கல்ல, பள்ளிவாசலினுடைய ஜமாத்தினுடைய படிக்கட்டுகளை கூட நம்முடைய இஸ்லாமிய குடும்பங்கள் போய் சந்திக்காது வழக்குக்காக. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் அப்படி. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அழகை மையமாக கொண்டு தேர்வு செய்யப்படுகிறது. எல்லாம் தாடி இருக்குது, பாடி இருக்குது, எல்லாம் ஓகே. அழகை மையமாக கொண்டு தேர்வு செய்யப்படுகிறது. கலாச்சாரம் எங்கிருந்து வந்திருக்கிறது? இந்த கலாச்சாரம்
ரசூல் ஒரு விஷயத்தை சொல்லுகிற பொழுது, கடந்த வாரம் சொன்னேன், ரசூல் ஒரு விஷயத்தை சொல்லுகிற பொழுது இது என்னுடைய சமூகத்திற்கு சிரமமாக இருந்து விடக்கூடாது. கஅபத்துல்லாவிற்கு உள்ளே போய் சந்தோஷத்திலே 2 ரக்அத் தொழுதது கூட ஆயிஷா ஆயிஷா நான் அவசரப்பட்டு கஅபத்துல்லாவிற்கு உள்ளே போய் 2 ரக்அத்தை தொழுது விட்டேனே, பின்னால் வரக்கூடிய மக்கள் ஒருவேளை கஅபாவிற்கு உள்ளே போய் தொழ வேண்டும் என்னுடைய ரசூல் தொழுதார்கள் என்று தொழ நினைத்து அது முடியாமல் போனால் அவர்களுடைய மனது வலிக்குமே ஆயிஷா என்று வருத்தப்பட்ட அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் இந்த சமூகத்திற்கு சிரமமாக இருந்துவிடக் கூடாதே என்கிற ஏக்கப்பார்வையோடே வாழ்ந்த அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தான நாம் நம்முடைய திருமண விஷயங்கள்ல கூட ஒரு ரசூலினுடைய வார்த்தையை கடைபிடிக்க முடியலன்னு சொன்னா எவ்வளவு பெரிய கை சேதப்பட்டவர்கள். அப்படித்தானே? நாளைக்கு ஹவுல் கௌசர்ல அம்மா ஓடுவா, பாப்பா ஓடுவாரு, பிள்ளைகள் ஓடுவார்கள், நீ விரும்பி கட்டிய இந்த மனைவியும் ஓடுவா, ஓடத்தானே செய்வா. குர்ஆன் அதைத்தானே சொல்லுது. வசாஹிபத்திஹி வசாஹிபத்திஹி, அவளுடைய சாஹிபத்தும் ஓடுவா. ஊரை எதிர்த்து, வீட்டை எதிர்த்து, ஜமாத்தை எதிர்த்து, மதத்தை விட்டு போய் திருமணம் செய்து கொண்டாலும் அந்த மனைவியும் அந்த காதலியும் அந்த விருப்பமானவளும் ஓடுவாள். ஓடுகிற நேரத்தில் ஒரே ஒரு ஆன்மா மட்டும் உன்னை வரவேற்கும், வா இளைஞனே வா, வா இளைஞனே வா என்று வரவேற்கிற பொழுது அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை நேரடியாக பார்க்கிற அந்த பாக்கியம் வேண்டுமா? அந்த ரசூலின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடு. செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அழகா ரசூலா, அழகு இருக்கலாம், அதுக்காக வேண்டி அசிங்கமான பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணுங்கிறது இல்லை. அழகு இருக்கலாம், பொருளாதாரம் இருக்கலாம், குடும்ப பாரம்பரியம் இருக்கலாம், அதை எல்லாவற்றையும் கூட அது வெற்றி பெறுவதற்குரிய காரணமான மார்க்கம் இருக்கிறதா அதை பார்க்கணும். அதுக்காக வேண்டி அழகான பொண்ணை கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. முக்கியம் எதற்கு? அழகான பொண்ணாகவே இருக்கட்டும், மார்க்கம் இருக்கிறதா? பணக்கார வீட்டு பொண்ணாகவே இருக்கட்டும், மார்க்கம் இருக்கிறதா? பாரம்பரியம் உள்ள பொண்ணாக இருக்கட்டும், மார்க்கம் இருக்கிறதா? இதை முற்படுத்து, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சிறப்பாகும். இதை கொண்டு, தீனை கொண்டு நீ வெற்றி பெற்றுக் கொள் என்று சொன்னார்களே, அந்த வார்த்தையை கூட நாம் மதிப்பில்லை. அதுக்கு பின்னால மேடையில உட்கார்ந்துட்டு கொஞ்சம் பேர் வரோம், புதுசா இந்த ஒரு மாதிரி ஒரு வெடி மாதிரி வெடிக்கிறது இருக்குது. நம்ம கொண்டாடி தலையில எவனோ பூ போடுறான், இதை பெருமாளை உட்காந்துச்சு ஈன உட்காந்து இழிச்சிட்டு இருக்காரு மேடையில. அப்படிதானே? உடன் படித்தவர்களா வரிசையா வரலாம். ஓம் பொண்டாட்டிக்கு உனக்கு மட்டுமே ஹலாலாக்கி தருகிறேன் அப்படின்னு வாப்பா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாலதான் சொல்லி தந்துட்டு போனாரு. என்ன சொல்லிட்டு போனாரு? உஸவ்விஜுக, நான் உனக்கு தாண்டா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உஹல்லிலுக, நான் உனக்கு தாண்டா ஹலாலாக்கி தர்றேன். நீ தொடுறதுக்கு, நீ பார்க்கறதுக்கு, நீ வாழ்வதற்கு உனக்கு ஹலாலாக்கி தந்து வாப்பாக்காரர் இறங்கி போய் ஒரு 5 நிமிஷத்துல எவையவெல்லாம வர்றான். இஸ் மை ஃப்ரெண்ட், கை கொடுக்கிறாரு. இவருக்கு கை கொடுத்தா பிரச்சனை இல்லை, இவருக்கு கை கொடுத்தா பிரச்சனை இல்லை. இவருடைய நண்பர்கள் பக்கத்தில் அமர்ந்திருக்கிற இவருக்கு மட்டுமே ஹலாலான அந்த மனைவியிடத்திலேயும் கை கொடுக்கிறார். எப்படி? அல்லாஹ் ஹலாலாக்கியது உனக்குத்தான். ஒரு திருமண மேடைகளிலே எத்துணை ஹராம்கள் நடக்கிறது. 10 நண்பர்கள் வருகிறான், 10 பேரும் கை கொடுக்கிறான். எந்த மார்க்கம் அனுமதித்தது உன்னுடைய மனைவியினுடைய கையை பிறர் தொடுவதற்கு? அது ஹலாலா ஹராமா? எனக்கு மட்டும்தான் ஹராமா? இது என்னமோ புது கருத்தை நான் சொல்றது மாதிரி. இது புது ஹராமா இவர் சொல்றாரு? இல்ல, எல்லாருக்கும் ஹராம் தானே. நம்முடைய மகளை ஒருத்தருக்கு ஹலாலாக்கி கொடுத்து விட்டு நாம செலவழிச்சு மண்டபத்தினுடைய வாடகையை கொடுக்கிற மண்டபத்தில் நாம் போடுகிற சாப்பாடை சாப்பிடுவதற்காக வேண்டி வந்து என் மகளை என் கண்ணுக்கு முன்னால இன்னொருத்தன் கை கொடுத்து தொடுறான்னா போனோம், செவுட்ல அடிக்கணும். டேய், நான் உனக்கு தாண்டா ஹலாலாக்கி தந்தேன், கண்டவனுக்கும் ஹலாலாக்கி தரவில்லை என்று சொல்கிற தைரியம் பெற்றவர்களாக அல்லாஹ் பெற்றவர்களை ஆக்கி தந்தருள் புரிவானாக. சொல்லணுமா இல்லையா? அல்லாஹ் இப்படிப்பட்ட சூழலிலிருந்து முதல்ல நம்மளை பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட மருமகன்கள் அமைவதிலிருந்து, இப்படிப்பட்ட மச்சான்மார்கள் அமைவதிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இப்போ இந்த பயானுடைய சிந்தனையை விட்டுருங்க, வீட்டுல போய் உட்கார்ந்து யோசிச்சு
என் மகா கஷ்டப்பட்டு ஒரு 20 வயசு வரைக்கும் நான் வளர்க்கணும்னா எவ்வளவு சிரமப்படணும். அவளை காலையில எந்திரிச்சு, நான் கூட ஒழுங்கா காலேஜ் போயிருக்க மாட்டேன். நான் படிக்கிற காலத்துல ஒழுங்கா காலேஜ் போயிருந்தா நான் சிரமப்பட்டிருக்க மாட்டேன். ஆனாலும் காலையில் இருந்து அவளை பள்ளிக்கூடத்திலிருந்து 6வது வகுப்பு படிக்க வைப்பதிலிருந்து இன்னைக்கு நிறைய போன் கால்கள் வருகிறது. என் மகன் 6வது படிக்க போறான், என் மகன் 6வது படிக்க போறா. மார்க்க கல்வியும் உலக கல்வியும் இணைந்து ஒழுக்கத்தோடு போதிக்கப்படுகிற ஸ்தாபனம் எங்கிருக்கிறது இமாம் என்று கேட்கிற அளவிற்கு பிள்ளைகளின் மீது அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர்களுக்கு கரிசனமும் கவனமும் அவளை ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும். அந்த பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு வளர்ப்பதின் காரணமாக அல்லாஹ் சுவர்க்கத்தை தருகிறான் என்று அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்திருக்கிற அந்த வாக்குறுதியை எதிர்பார்த்து ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிகாலையில் எழுந்து அவளோடு நாமும் குடித்து அவளை பொத்தி பொத்தி கொண்டு போய் கல்லூரியில விட்டுவிட்டு கல்லூரி திறக்கிற நேரத்தில் போய் அந்த ஸ்தாபனத்தில் இருப்பவர்களும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களும் அதற்காக வேண்டி வெளியூர் பயணங்களை கூட மாற்றி வைத்து திருமண நேரங்களில் எல்லாம் கலந்து கொள்ள முடியாமல் எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு பிள்ளைய யாருடைய கண்ணும் பட்டுவிடக் கூடாது என்று பாதுகாத்து வளர்த்த அந்த பிள்ளையை கொண்டு போய் உட்கார வச்சா எவனுடைய கண்ணும் பட்டுவிடக் கூடாது என்று கவனத்தோடு இருக்கிற நம்முடைய கண்களுக்கு முன்னால் கண்டவனுடைய கை விடுகிற பொழுது எவ்வளவு வேதனைப்படும், எவ்வளவு வேதனைப்படும். எத்துணை பெற்றவர்களுடைய உள்ளங்களை வேதனைப்படுத்துகிறோம். என்னருமை இஸ்லாமிய இளைஞனே, அவளோடு படித்த தோழிகள் வந்து இவனுக்கு கை கொடுக்கிறார்கள். ஒருத்திய ஹலால் ஆக்கிட்டு 10 பேர் ஹராமாக்குறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்கிற பொழுது 3ஆவதாக ஷைத்தான் வருகிறான். இப்படிதானா இல்லை? அப்போ ஒரு ஆணினுடைய அந்நிய ஆணினுடைய தோல் அந்நிய பெண்ணினுடைய கையோடு சேர்க்கிற பொழுது ஷைத்தான் எந்த அளவுக்கு புகுந்து விளையாடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த ஸ்பரிசம் ஹராமானது. ஒரு சுன்னத்தை நடத்துகிறோம் என்ற பெயரிலே எத்துணை ஹராம்களை அங்கே செய்கிறோம். கேட்டா அலிம்சா இது நண்பர்கள், நீ ஒரு முஸ்லிம் என்பதை முதலிலே உன்னுடைய நண்பனுக்கு புரியவை. இவன் ஒரு முஸ்லிம், இவனுடைய திருமண வீடுகளில் இந்த கலாச்சாரம் நடத்தப்படக்கூடாது என்கிற உணர்வு அவர்களுக்கு வர வேண்டும். எனவே நீ முஸ்லிமாக நடக்க வேண்டும். நீ உன்னுடைய நண்பர்களுடைய திருமணத்திற்கு போனால் கூட நீ சொல்லிடணும், நான் மேடைக்கெல்லாம் வர மாட்டேன், அது அவர்களுடைய வாழ்க்கை, அவளுக்கு ஹலால், அவனுக்கு ஹலால், அவளுக்கு ஹலால். நான் அங்கே அவர்களோடு இணைந்திருப்பது, நான் பார்ப்பது கூட ஹராம். சும்மா ஆலிம்சா வர்ற நேரத்தில் மட்டும் முக்காடையெல்லாம் இழுத்து போட்டுட்டு முகத்தை முடித்து ஹஜரத்து அஸ்ஸலாமு அலைக்கும். ஆலிம்சா மட்டும்தான் வெட்கப்படுவதற்கு தகுதியானவரா உங்க ஊர்லயே? ஏதாவது பயான் நடத்தினா மட்டும் இந்த கேள்வி கேட்டுறாங்க, இமாம் ஸ்கிரீன் போடாம பேசுறீங்க எது? அப்ப என்னையா இமாம்களை நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இமாம் மட்டும் ஸ்கிரீன் போட்டுட்டு பேசணுமா? திருமண வீடுகள்ல எல்லாரும் போட்டோவுக்கு பின்னால போஸ் கொடுத்துட்டு இவர் அவருக்கு கை கொடுக்கும் போது அவங்க இவங்களுக்கு கை கொடுக்கும் போது அதெல்லாம் பிரச்சனை இல்லையா? நான் கேட்பது, ஒரு மேடையில பேசுகிறோம் என்று சொன்னால் பேசுகிறவன் மார்க்கத்தை பேசுகிறான். மார்க்கத்தை பேசுகிற ஒருவனுக்கு மார்க்கத்தை பேசுகிற நேரத்தில் காமம் வருமா? அவ்வளவு கொடூரமான இமாம்கள் அவங்க சமூகத்தில் இருக்கிறோம். இல்ல, மார்க்க விஷயத்தை பேசுகிற அதை கேட்கிற கூட்டத்தில் இருப்பவர்களுக்கு மார்க்கத்தை பேசுகிற ஒருவனுடைய முகத்தையோ செயல்பாடுகளையோ பார்க்கிற பொழுது வேற மாதிரி உணர்வு வருமா? அங்க ஸ்கிரீன் போடணுமா? அங்கே கல்வுக்கு திரை போடப்பட்டிருக்கிறது, அப்படித்தானே? அங்கே கல்வுக்கு திரை போடப்பட்டிருக்கிறது. நாம் அதிலே கவனமாக இருக்கிறோம். இமாம்கள்லாம் பொம்பளைகளை பார்த்து பேசிடக்கூடாது, எந்த இமாமையும் பொம்பளை பாத்திரவும் கூடாது. அதை தவிர வேற எல்லா இடங்களிலும் இரண்டரை கலந்து போகிற ஒரு சூழ்நிலை. இதிலே கொஞ்சம் சமூகம் கவனமாக இருக்க வேண்டும். கலாச்சார சீர்கேடுதான் ஒரு சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த அழிவுக்கும் காரணம். சுன்னத்து என்கிற பெயரிலே நிறைய அனாச்சாரங்கள் நம்முடைய சமூகத்திலே கடந்து போயிருக்கிறது. எனவே புத்தாண்டு கொண்டாட்டங்கள் மட்டுமல்ல, இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வர இருக்கிற நம்முடைய இல்ல திருமண விழாக்களில் கூட அது விழாவாக, சடங்காக, சம்பிரதாயமாக மாற்றப்படுவதிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தானே தவிர உங்களை வருத்தப்பட வைக்க வேண்டும், எந்த திருமணத்தையும் விமர்சிக்க வேண்டும், குறை சொல்ல வேண்டும் என்கிற நோக்கமல்ல. ஒருவேளை உங்களுடைய கவனத்திற்கு அது வரவில்லை என்று சொன்னால் இனிமேல் அடுத்தடுத்த கட்டங்களிலே உங்களுடைய கவனத்தை அதிலே பதிய வைக்க வேண்டும் என்று மிக தாழ்மையோடு
அன்போடு ஒரு மார்க்கத்தின் அடிப்படையில் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் இது மாதிரியான கலாச்சார சீரழிவுகளிலிருந்து இந்த சமூகத்தை பாதுகாப்பானாக. சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான விஷயங்கள் 3, விருப்பமாக ஆக்கப்பட்ட விஷயங்கள் என்று சொன்னார்கள். அப்படின்னா எனக்கு விருப்பமானதில்லை, எனக்கு விருப்பமானதாக அல்லாஹ்வினால் ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன விஷயங்கள். அத்தீப் என்னது? நறுமணம். இரண்டாவது அந்நிசா, மனைவி. அந்நிசானா மனைவி மார்கள் அர்த்தம். போன வாரம் பேசின உடனேயே நிறைய பேர் இதுல மட்டும் ரொம்ப கவனமா இருப்பாங்க. அலிம்சா மனைவி மார்கள் சொன்னீல, அப்போ பெருக்கிக்கலாமா? இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருப்போம் நாம. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ரத் ஐனி பிஸ்ஸலாம், குர்ரத் ஐனி பிஸ்ஸலாம். இந்த இரண்டையும் சொல்கிற பொழுது சாதாரணமாக சொன்னார்கள். அத்தீப் நறுமணம், வன்னிசா மனைவி, குர்ரத் ஐனி பிஸ்ஸலாம், என்னுடைய கண் குளிர்ச்சி எந்த தொழுகையில் இருக்கிறதோ அந்த தொழுகையும் எனக்கு மிக மிக விருப்பமானதாக அல்லாஹ்வினால் ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் மரண நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த 2 பாக்கியமும் கிடைத்தது. மிஸ்வாக்கு செய்யக்கூடிய பாக்கியம், நறுமணத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியம், மிக விருப்பமான மனைவியினுடைய மடியிலே படுத்து மரணிக்கிற பாக்கியம். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. மூன்றாவதாக அவர்கள் அந்த மரண நேரத்திலே செய்த உபதேசங்களில் ஒன்று ஹதீஸிலே பார்க்கிறோம். அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயங்குகிறார்கள், மயக்கம் தெளிகிறது, மீண்டும் மயங்குகிறார்கள், மீண்டும் மயக்கம் தெளிகிறது. ஒரு கட்டத்திலே அந்த காய்ச்சலை தாங்க முடியாமல் அவர்கள் அப்படியே அந்த வேதனையை தாங்க முடியாமல் தன்னுடைய அடிமை ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், வளர்ப்பு மகன் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகன் உசாமா வருகிறார். அந்த சின்ன வயசுல அவரிடத்திலே சொல்கிறார்கள், இப்படி செய்கை காட்டுகிறார்கள், உசாமா எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள், என்னுடைய சக்கராத்தினுடைய வேதனை இலகுவாக்கப்படுவதற்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று உசாமாவிடத்திலே கையெடுத்து துஆ செய்ய சொல்கிறார்கள். இந்த கட்டத்தில் கூட மயங்கி தெளிகிற பொழுது அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதடுகள் லேசாக அசைந்து கொண்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் வேறொரு அறிவிப்பிலே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இந்த 2 பேர்களில் யாரோ 2 பேருமே காது வைத்து கேட்டதாக வரலாற்றிலே வருகிறது. அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயிலே இந்த சமூகத்திற்கு செய்த உபதேசங்களில் ஒன்று, உம்மதி உம்மதி உம்மதி, என்னுடைய சமூகத்தை நினைத்து நான் கவலைப்படுகிறேன் ஃபாத்திமா, என்னுடைய சமூகத்தை நினைத்து நான் கவலைப்படுகிறேன் ஃபாத்திமா, என்னுடைய எல்லா சிந்தனையும் என்னுடைய எல்லா கவலையும் இந்த வேதனையான கட்டங்களிலும் கூட என்னுடைய சமூகத்தை நினைத்து நான் ஃபாத்திமா உஸீக்கும் பிஸ்ஸலா உஸீக்கும் பிஸ்ஸலா, நான் அவர்களை தொழுகையை கொண்டு வசியத்து செய்கிறேன். அவர்கள் சரியாக தொழுது கொண்டால் இன்ஷா அல்லாஹ் மற்றுள்ள காரியங்களுக்கெல்லாம் நான் மறுமையிலே ஷஃபாஅத் செய்ய முடியும். எல்லோரையும் தொழுகையிலே கவனமாக இருக்க சொல்லுங்கள் என்று அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இறுதி உபதேசம் இந்த சமூகத்திற்கு தொழுகை. அந்த தொழுகை இன்னைக்கு நம்மள்ட்ட எந்த லெவலுக்கு இருக்கு? ரசூலை நேசிக்கிறோம் என்று சொன்னார், மூடுதோ ஓதுறோம், நேர்ச்சையை கொடுக்குறோம், மிலாது விழா கொண்டாடுறோம், கூடி பிடிச்சிட்டு போறோம். இது எல்லாவற்றையும் விட முக்கியம், அன்றைய தினம் சுபுகு தொழுதோமா? குர்ஆன் சபிக்கிறது, ஃபவைலுல் லில் முஸல்லீன், சில தொழுகையாளிகளையும் குர்ஆன் சபிக்கிறது. ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகிறவர்களுக்கு நாசம் உண்டாகட்டுமாக, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டுமாக. அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், யார் தங்களுடைய தொழுகையிலே கவனமற்று இருக்கிறார்களோ, தொழுகிற நேரத்தில் கவனமற்று இருப்பவர்கள் என்றும் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள். இப்பதானே பாங்க சொல்லி இருக்கு, 1 மணிக்கு ஜமாஅத்து, 1 மணிக்கு தானே ஜமாஅத்து, நம்ம ஒரு 1:30க்கு போய் தனி ஜமாஅத்து நடத்திக்கிடலாம் என்று சிந்திப்பவர்களும் நாசம் உண்டாகட்டும். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்ல, நான் சொல்லல. இது சுன்னத் ஜமாத் பள்ளியில நம்ம ஏதாவது தௌஹீத் பள்ளியில போய் தொழுதுக்கிடுவோம் என்று ஒரு தொழுகையை பிற்படுத்துவதாக இருந்தாலும் நாசம் உண்டாகட்டும். சுபுஹ் நேரத்தில் எல்லாருக்கும் வர்ற சிந்தனை அப்படித்தானே, இப்பதானே சொல்லியிருக்கு பாங்கு 5 மணிக்குன்னா 5:30க்கு தானே தொழுகை, ஒரு 10 நிமிஷம் தொழுதுக்கிடலாம். இப்படி சிந்திப்பவர்களும் நாசம் உண்டாகட்டுமாக
என்று குர்ஆன் சொல்வதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள். அதனால இன்ஷா அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறோம் என்று சொன்னால் ரசூலுடைய இறுதி உபதேசம் நம்முடைய உள்ளங்களிலே ஆழ பதிய வைக்க வேண்டும். தொழுகையிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். எந்த தொழுகையும், அது சுபுகாக இருக்கட்டும், அசராக இருக்கட்டும், மகரிபாவாக இருக்கட்டும், இஷாவாக இருக்கட்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஊரினுடைய ஈமானுடைய அளவை, ஒரு ஊரினுடைய ஈமானுடைய அளவை நாம் சோதிக்க வேண்டும் என்று சொன்னால் இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த ஊர்ல தமுமுக நிறைய இருக்கா, பாப்புலர் ஃப்ரண்ட் நிறைய இருக்கா, தௌஹீத் ஜமாத் நிறைய இருக்கா, தௌஹீத் பள்ளிகள் நிறைய இருக்கா, இல்லை சுன்னத்து ஜமாத் நிறைய இருக்கா என்று பார்ப்பதல்ல. அதுவல்ல ஈமானுடைய அளவீடு. இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், அந்த ஊருக்கு இஷா தொழுகைக்கும் போங்க, சுபுகு தொழுகைக்கும் போங்க. இந்த இரண்டு தொழுகையிலும் எந்த அளவிற்கு மக்கள் ஜமாத்தாக நின்று தொழுகிறார்களோ அந்த அளவிற்கு அந்த ஊரிலே ஈமான்தாரிகள் இருக்கிறார்கள். யார் இந்த இரண்டு வக்திலும் கூட மற்ற தொழுகையை சரியாக தொழுது இந்த இரண்டு வக்திலும் கூட கவனம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் நயவஞ்சகத்தன்மை நிறைந்திருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இவங்கெல்லாம் யாரு? நயவஞ்சகத்தன்மை இருப்பவர்கள். இப்ப தொழுகையில பொதுபோக்கா இருக்கிறவங்களுக்கே இவ்வளவு பெரிய பாதிப்புனா தொழுகாதவங்களுக்கு. இழந்த பாபரி மஸ்ஜிதை நாங்கள் மீட்டே தீர்வோம் என்று கோஷம் போட்டால் போதுமா? அதை பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் பரவ செய்தால் போதுமா? நம்முடைய உள்ளத்திலே ஒரு சிந்தனை வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நான் தொழுக ஆரம்பித்து விட்டால் பள்ளிவாசலே இல்லாத நெதர்லாந்திலும் கூட அல்லாஹ் பள்ளிவாசலை ஏற்படுத்தி தருகிறார். கிறிஸ்தவர்கள் நீங்க வலைதளத்தில் பார்த்திருப்பீர்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிற பள்ளிவாசல்ல எப்படி தொழுக வேண்டும் என்று இமாமிடத்தில் ட்ரைனிங் எடுத்துட்டு போறாங்க. யாரு? கிறிஸ்தவர்கள். அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். பள்ளிவாசலே இல்லாத ஊர்களிலும் அல்லாஹ் பள்ளிவாசலை ஏற்படுத்தி கொடுப்பான். சுஜூது செய்கிற ஒரு சமூகம் அங்கே இருக்க வேண்டும். சுஜூதே செய்யாது. அயோத்தியில பாபரி மஸ்ஜித் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் தொழுகையே இல்லாமல் பூட்டி போடப்பட்டிருக்கிறது. தொழுகிறதுக்கு ஆடு இல்லை. நம்முடைய ஊர்லயும் எத்தனை பேர்கள் தொழுகிறோம், எத்தனை பேர்கிட்ட தொழுகை இல்லை. இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்ன வாக்குறுதி என்ன தெரியுமா? நீங்கள் தொழுதால் நான் சிபாரிசு செய்து விடுவேன். ரசூலுடைய வாக்குறுதி. ரசூலுடைய வாக்குறுதி இந்த சமூகத்திலே எந்த அளவுக்கு கணக்கிடப்படுகிறது? அதிமுகவினுடைய வாக்குறுதியை நம்புவோம், திமுகவினுடைய வாக்குறுதியை நம்புவோம், காங்கிரசினுடைய வாக்குறுதியை நம்புவோம், பிஜேபியினுடைய வாக்குறுதியை கூட நம்புவோம். ரசூலினுடைய வாக்குறுதி அது ரசூலுல்லாஹ் சொன்னது. அது எப்ப சொன்னது? 1400 வருஷத்துக்கு முன்னால சொன்னது. நான் அடிக்கடி சொல்வது, ரசூலினுடைய வாக்குறுதியை நம்புகிற யூதர்கள் உலகத்தை ஆள்கிறார்கள். ரசூலினுடைய வாக்குறுதியை நம்புகிற ஒரு கூட்டம் யூதர்கள் உலகத்தை ஆள்கிறார்கள். உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த ஆள வேண்டிய முஸ்லிம் சமூகம் இன்றைக்கும் கீழ்நிலைக்கு போகிறது. ஏன் தெரியுமா? ரசூலினுடைய வாக்குறுதி என்பது இவர்களுக்கு ஒரு பொருட்டல்ல. ஐநா சபையினுடைய வாக்குறுதி. ஒபாமா சொல்லிட்டாரு இஸ்ரேல் 1967 எந்தெந்த பகுதிகளை வைத்திருந்ததோ அதோடு ஒதுங்கிக்கிடணும். நம்மள ஒரே சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். 2017 ட்ரம்ப் வர போறான். ட்ரம்ப் ஒரு 2 மாசத்துல இந்த தீர்மானத்தை மாற்ற முடியாதா என்ன? நாம் ஒபாமா சொல்கிற வாக்குறுதிகளை நம்புகிறோம். அஷ்ரஃபுல் கல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாக்குறுதியை யூத சமூகம் நம்புகிறது. 8 ஆண்டுகளுக்கு முன்னால் துபாய்க்கு வந்த இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த அந்த பெண் அமைச்சர்களிடத்திலே அரபு ஊடகங்கள் கேட்கிறது, அரபு ஊடகங்கள் பேட்டி காண்கிறது. அப்பொழுது இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலே இருக்கிற அந்த அமைச்சர் பெண்மணி சொன்னார், என்றைக்கு ஜும்மாவுக்கு வர்றது மாதிரியான ஒரு கூட்டம் சுபுகு தொழுகைக்கு வருகிறதோ அவங்க சொன்னது. ரசூலுடைய வாக்குறுதி யார் நம்புறா? அவங்க நம்புறாங்க. அந்த பெண்மணி சொன்னாங்க, எங்களுக்கு முஸ்லிம்களை பத்தி நல்லா தெரியும், கல்யாணம் வேணும்னா கூட்டம் கூடும், கல்யாணம் வேணும்னா கூட்டம் கூடும். அங்க சுன்னத்து தௌஹீத் ஒருத்தரும் பார்க்கறது இல்லை. அங்க எல்லாரும் கூட பிரச்சனையே இல்லை. தொழுகைக்கு கூப்பிட்டா மட்டும்தான் இது அந்த பள்ளியா, இந்த பள்ளியா, இந்த இமாம் அது செய்வாரா, இந்த இமாம் அதை செய்வாரா, இதெல்லாம் என்னது? தொழுகையில் இருக்கிற ஒரு பொதுபோக்கு தான் காரணமே தவிர இது கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபிக்ஹை என்றைக்கு அக்கீதாவாக மாற்றினோமோ,
அக்கீதாங்கிறது வேற, ஃபிக்ஹுங்கிறது வேற, அப்படிதானே இல்லையா? நம்ம இன்னைக்கு ஃபிக்ஹுகளை அக்கீதாவாக மாற்றிக்கிறோம். அக்கீதாவுல ஒரு வேலுக்கும் கவனம் இல்லை. அக்கீதானா நிறைய பேருக்கு என்னன்னே தெரியறது இல்லை. அக்கீதாவினுடைய வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியவில்லை. அக்கீதாவுல எல்லாருமே பொடுபோக்காக இருக்கிறோம். என்றைக்கு ஜும்மாவினுடைய தொழுகைக்கு வருவது போன்று ஒரு கூட்டம் சுபுஹ் தொழுகைக்கு வருகிறதோ அன்றைய தினம் பைத்துல் முகத்தஸ் எங்களிடத்திலே இருக்காது. ஆனா நாங்க அதுல கவனமா இருக்கோம். எதுல? இந்த பைலெல்லாம் சுபுஹ் தொழுகைக்கு போயிடக்கூடாதுங்கிறதுல நாங்க ரொம்ப கவனமா இருக்கோம். அவங்க கவனமா இருக்கிறதோ இல்லையோ, நம்மிடத்துல வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் இருக்கிற கவனம் சுபுஹ் தொழுகையில் இருக்கா? விடிய விடிய உட்கார்ந்து சேட் பண்றது. ஒரு நியூ ஜெனரேஷன், அதிகாலையினுடைய சூரிய உதயத்தையே பார்க்காத ஒரு நியூ ஜெனரேஷன் முஸ்லிம் சமூகத்திடத்துல நிறைய இருக்கு. நைட்ல உட்கார்ந்து பயங்கரமா ஆர்கியூ பண்ணுவார். எதை பத்தி? குர்ஆன் ஹதீஸை பத்தி. மூத்தவா சுபுஹ் தொழுகைக்கு போக மாட்டார். இந்த மாதிரி லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் உலகத்தில் இருந்து என்ன பயன்? பயன் இல்லைன்னு யாரு விளங்கி வச்சிருக்கிறார்? யூதர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். யூதர்கள் ரசூலின் வாக்குறுதியை நம்புகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்குறுதியை நம்ப வேண்டிய முஸ்லிம் சமூகம் நம்பவில்லை. அப்படி நம்பி இருந்தா இவங்க எல்லாருமே பர்ஃபெக்டா இருந்திருப்பாங்களே. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, விவசாயமே இல்லாத பாலைவன பகுதியிலே கர்கது என்கிற மரத்தை யூதர்கள் மிக அதிக அளவில் நட்டு வைத்திருக்கிறார்கள். ஏன் நட்டு வைத்திருக்கிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தினுடைய அழிவு நாளினுடைய நெருக்கத்தில் யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு போர் வரும். அந்த போரிலே யூதர்கள் ஓட 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 விரட்டி அடிக்கப்படுவார்கள். அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற யூதர்களை பாறைகள் கூட அழைத்து சொல்லும். யாரு? பாறைகள் கூட அழைத்து சொல்லும். இதான் எனக்கு பின்னால் ஒரு யூதன் இருக்கான். இன்னைக்கு நம்ம முஸ்லீம் சமூகத்தை நம்ம அப்படி காட்டி கொடுக்குறோம். இவன் பாப்புலர் ஃப்ரண்ட், தூக்கிருங்க. இவன் தாமுக, அவனை தூக்கிருங்க. இது நம்ம சமூகத்துல அதாவது சில விஷயங்களை இங்கே கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். நம்ம சமூகத்தில் நடக்கிற அத்துணை விஷயங்களும், கலாச்சார பள்ளிகள் நடக்கிற பயானாக இருக்கட்டும், பாபா காசிம் பள்ளியில் நடக்கிற பயானாக இருக்கட்டும், புதுத்தெரு பள்ளியில் நடக்கிற பயானாக இருக்கட்டும், அத்துணை விஷயங்களும் எந்த சிஐடி வந்து எடுத்து உளவு பார்க்கறதுலாம் ரொம்ப குறைவு. அவங்க வந்து எழுதி பார்க்கறதுலாம் ரொம்ப குறைவு. இங்கு தாடி வைத்த பெரிய தொழுகையினுடைய அடையாளம் உள்ள நிறைய உளவுத்துறை இலவசமாக அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். சில போலீஸ் ஆபீசர்களை பற்றி உயர் அதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா, ஒரு வீட்டில் வந்து ஒரு அக்யூஸ்டை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு நாட்டில் சில ஒழுங்குமுறைகள் இருக்கு. அப்படிதானா இல்லையா? வீட்டுக்குள்ள போறாங்க, கதவை இடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, அங்க படுத்து கிடக்கிற பெண்களை எட்டி உதைக்கிறார்கள், துளுக்கச்சி இந்த மாதிரி அருவருப்பான வார்த்தைகளை பேசுகிறார்கள். இப்படியெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா உயர் அதிகாரிகள் சொல்கிறார்கள், சார் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நீங்க ஆனா உங்க சமூகம் இவர்களோடு மிக மிக நெருக்கமாக நன்றிக்கடனோடு இருக்கிறார்கள். அது என்ன சார் நன்றிக்கடன்? நிறைய பேர் அங்க நடக்கிற அத்துணை செய்திகளையும் இந்த மாதிரி சில இன்ஸ்பெக்டர் எஸ்ஐட்ட போய் சொல்லி அவர்கள் சரியாக தகவல்களை எங்களுக்கு கொண்டு வந்து தருகிறார்கள். அதனால என்ன செய்ய முடியாது? டக்குன்னு அவங்களை இடமாற்றமும் செய்ய முடியாது, சஸ்பெண்டும் செய்ய முடியாது, டிஸ்மிஸும் செய்ய முடியாது. அத்துணை தகவல்களும் கோட்டாரில் என்ன நடக்கிறது, திட்டவிலையில் என்ன நடக்கிறது, லாயத்தில் என்ன நடக்கிறது, என்னென்ன அமைப்புகள் அங்கே இருக்கிறது, அவர்களுடைய அஜெண்டா என்ன, இப்ப யார் எந்த அமைப்புல இருந்து மாதிரி எந்த அமைப்பு போயிருக்கான், எவன் அமைப்பே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கிறான், அத்துணை தகவல்களையும் கொண்டு வந்து தருகிற அவர்களை எப்படி நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி திடீர்னு இடமாற்றம் செய்ய முடியாது? அவங்கள்ட்ட கேட்டா அவங்களுக்கு சில நண்பர்கள் அல்ல, பல நண்பர்கள் இருக்கிறார்கள். முஸ்லிம்களை காட்டி கொடுக்கிற முஸ்லிம்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யூதனுக்கு எதிராக உயிரற்ற ஜடங்கள் செய்கிற வேலையை உயிருள்ள முஸ்லிம் ஜடங்கள் செய்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும். இது இந்த பேசப்படுகிற இந்த விஷயமும் கூட ஒப்புவிக்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ், அதை பற்றி பரவாயில்லை. முஸ்லிம் சமூகம் எதை நோக்கி பயணிக்குமோ அதை நோக்கி பயணித்தால் எத்துணை ஆயிரம் ஒற்றர்கள் இந்த சமூகத்தில் இருந்தாலும் அவர்களால் எதையும் சாதித்து விட முடியாது என்கிற நம்பிக்கை ஈமான் இருக்கிறது. அதனால அதை பற்றிய அச்சம் நமக்கு தேவையில்லை. ஆனால்
யூதர்கள் ஓடுகிற பொழுது யூதர்களை காட்டிக் கொடுக்கும் பாறைகள் காட்டிக் கொடுக்கும், பேரித்த மரங்கள் காட்டிக் கொடுக்கும், ஒலிவ் ஆயிலை தரக்கூடிய ஆலிவ் மரங்கள் காட்டிக் கொடுக்கும். ஒரே ஒரு மரம் தான் யூதனை காட்டிக் கொடுக்காது. அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மரத்தினுடைய பெயரையும் சொன்னார்கள், கர்கது என்கிற மரம். இந்த ஹதீஸை படிக்கிற நமக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, நம்ம சொல்லுவோம் அது என்ன எப்படி பாறை பேசுகிறோம், அது எப்படி மரம் பேசுகிறோம், அலிம்சா அது சஹீஹானதா லைஃபானதா, இதெல்லாம் நம்ம தேடுவோம். நம்ம இப்படிதானே தேடுவோம். அது புகாரில வந்திருக்கா, முஸ்லிம்ல வந்திருக்கா. நிறைய பேருக்கு இன்னைக்கு ஹதீஸே தெரியாது. 23 ஆண்டு காலங்கள், 23 ஆண்டு காலங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிற பெரும்பாலான பேச்சுக்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வமா யன்திகு அனில் ஹவா, அவர்களுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் அவர்கள் பேசுவது கிடையாது. அப்படின்னா எல்லா பேச்சுக்களும் அல்லாஹ் அறிவித்து கொடுத்த பேச்சுதான். அல்லாஹ்விடத்திலே இருந்து நேரடியாக வந்ததெல்லாம் குர்ஆன். அல்லாஹ் அவர்களுக்கு பேச தோன்ற செய்ததெல்லாம் ஹதீஸ். பேசியது ஹதீஸ், செய்தது ஹதீஸ். பிறர்கள் செய்வதை பார்த்து மறுப்பு சொல்லவில்லை என்றால், அங்கீகரிப்பது என்று சொன்னால் ஒரு விஷயத்தை ஒரு ஆள் செய்யறாரு, அதை செய்யுங்க ஆர்வம் ஊட்டினாலும் ஹதீஸ், செய்ய வேண்டாம் என்று மறுப்பு சொல்லவில்லை என்றாலும் ஹதீஸ். அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாதான் அது ஹதீஸ் இல்லை, மார்க்கத்திற்கு முரணானது. சரியா? 23 ஆண்டு காலங்கள்ல புகாரியில வர்ற 7000 ஹதீஸ் மட்டும்தான் ஹதீஸா? 23 வருஷம் பேசியிருக்காங்கல்லாங்க. 23 வருஷத்துல எத்தனை உபதேசங்கள் செய்திருப்பார்கள், எத்தனை செயல்பாடுகளை செய்திருப்பார்கள், எத்தனை செயல்பாடுகளை அங்கீகரித்திருப்பார்கள். கிட்டத்தட்ட 11.5 லட்சம் ஹதீஸ் இருக்கு. எத்தனை இருக்கு? 11.5 லட்சம் ஹதீஸ். 23 ஆண்டு கால வாழ்க்கையினுடைய சாரம். அதுல இமாம் புகாரி மட்டும் 6 லட்சம் ஹதீஸ்களை மனனம் செய்திருக்கிறார்கள். எத்தனை ஹதீஸ்? புகாரி இமாம பத்தி புகாரில இருக்கா, அதுல இருக்கா, அப்ப லைஃப். இவர் ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாரு. நீ எவன்டா லைஃப் ஆக்குறதுக்கு? லைஃப்னா முதல்ல என்னன்னு தெரியுமா? அறிவிப்பாளர்களுடைய தரைவரிசையில ஒரு 6 பேர் ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு கீழே, இல்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கீழே சொன்ன அந்த புகாரி இமாம்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது வரைக்கும் ஒரு 6 பேரோ அல்லது 3 பேரோ இந்த தொடரிலே வரக்கூடிய எந்த சஹாபியோ, எந்த தாபியோ, எந்த தபா தாபியோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தால் சிறந்தவர்கள் என்று சொன்னவர்கள் யாரு? கைருல் குரூனி கர்னி, காலத்தால் சிறந்த காலம் என்னுடைய காலம். யாருடைய காலம்? சஹாபிகளுடைய காலம். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் தாபியீன்கள், அதற்கு அடுத்த காலத்திலே காலத்தால் சிறந்தவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு அடுத்து சொன்னாங்க அதற்கு பின்னால் வரக்கூடிய தபா தாபியீன்கள். இந்த 3 பேருடைய தொடர்பில் தான் இந்த ஹதீஸ்கள் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தால் சிறந்தவர்கள் என்று சர்டிபிகேட் கொடுத்த ஒரு 3 கூட்டத்தினர்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பை இவர்கள் சரியில்லை என்று சொல்வதற்கு நீ யார்? இதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. இவர்கள் சொன்னது சரியில்லை என்று சொல்வதற்கு, ரசூல் உத்தரவாதித்துவம் கொடுத்த ஒரு கூட்டத்தை குறை சொல்வதற்கு நீ யார்? இதுல என்ன தெரியுமா? அவர் எப்பாவது ஒரு தடவை போய் சொன்னாருன்னு யாராவது சொல்லியிருந்தா அதையும் கூட ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அந்த இமாம்கள் லைஃப்னு சொன்னா ஏத்துக்கிட வேண்டியதான். யாரு? ஹதீஸை யாரு கேட்டு எழுது பதிவு செய்தார்களோ அந்த இமாம்கள். புதுசா இவர் சொன்னாரு, இவர்ல அல்பானி சொன்னாரு, இல்ல இப்னு தைமியா சொன்னாருங்கிறதுக்காக வேண்டியெல்லாம் என்ன செய்யக்கூடாது. ஒரு ஹதீஸை லைஃப் ஆக்க, லைஃப் ஆக்குறேன்னா யாரை லைஃப் ஆக்குறோம்? ஒன்னு சஹாபிய குறை சொல்றோம்னு அர்த்தம், இல்ல தாபிய குறை சொல்றோம்னு அர்த்தம், இல்ல தபு தாபிய குறை சொல்றோம்னு அர்த்தம். இன்னொரு விஷயம், லைஃப் என்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸுகள் கூட முக்கியமான சட்டங்களுக்கு தான் சஹீஹுல் லைஃபை பார்க்க வேண்டுமே தவிர அமல் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அது தேவையில்லை என்கிறார்கள் ஃபிக்ஹினுடைய எல்லா இமாம்கள். இதெல்லாம் கவனத்துல கொள்ளாம இப்ப இந்த ஒரு ஹதீஸ சொன்னோன்னு கேட்பாரு, பாரு பேசுமா, ஏதோ ஒருவேளை இவர் லைஃபான ஹதீஸா இருக்கும். மரம் பேசுமா, நம்ம இப்படி யோசிக்கிறோம். யூதர்கள் நம்புகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது சொன்னால் மரம் பேசும். அவர் சொன்ன மரம் எது? கர்கல். ஜிபிஆர்எஸ்ல போய் பாருங்க, இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியை சுற்றிலும் இந்த மரங்கள் நிறைய இருக்கிறது. ஏன் தெரியுமா? முஸ்லிம்கள் நம்மை தாக்க வருகிற பொழுது
நம்மை பாதுகாக்கக்கூடிய மரம் இந்த மரம் என்பதை யூதர்கள் நம்புகிறார்கள். முஸ்லிம்கள் நாம இன்னும் நம்ம நம்ப தயாராக இல்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய விஷயம். எனவே ரசூலின் வாக்குறுதிகள் எந்த அளவிற்கு மெய்ப்பட்டிருக்கிறது என்பதை முதலிலே கவனிக்க வேண்டும். சுராக்கா சஹாபி ஆயிட்டார் பின்னால், அப்படிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறுகிறார்கள். வரலாறு நீண்டது. ஒரு 100 ஒட்டகங்களுக்கு ஆசைப்பட்டு இவர் போறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால போறாங்க. போற நேரத்தில் அபூபக்கர் சொல்லாங்க, யார் ரசூலுல்லாஹ் பின்னால ஒரு ஆள் வர்றாரு. திரும்பி பார்க்கறாங்க, சுராக்கா வர்றார். சுராக்காவுக்கு தேவை 100 ஒட்டகம். அவரு அங்கிருந்து ஈட்டியை எறிகிறார். அவருடைய குதிரையின் கால்கள் உள்ள போயிரு. ஹதீஸ் படிச்சிருக்கிறோம்ல, ஹிஜ்ரத்தினுடைய சம்பவங்கள் படிச்சிருக்கிறோம்ல நம்ம எல்லாரும். அப்ப குதிரை உள்ள மாட்டிக்கிடுச்சு. அவர் அங்கிருந்து கத்துகிறார், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸலாத்தினுடைய வேகம் குறைஞ்சு போச்சு. நேர்ச்சி சோறு யாரும் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். எடுத்தானா ஸலாத்து சொல்றதுக்கு கூட நேர்ச்சி கொடுத்தாதான் ஸலாத்து சொல்லுவோம். யாரும் வருத்தப்பட்டுக்கிறாங்க சுன்னத் ஜமாத்துக்காரங்க இருந்தா இல்ல. நம்முடைய ஈமானுடைய தரம், ரசூலுடைய முஹப்பத் அப்படிதான் இருக்கு. அப்போ அவர் சொல்லாரு, விடுவிக்க சொல்லுங்கள். அவருக்கு தெரியும் இது இவரை தாக்குகிற காரணத்தினால் இப்படி நம்ம மாட்டிக்கிட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி விட்டுருங்க, நீங்க திரும்ப போயிருங்க. அவருக்கு மறுபடியும் ஆசை. மனுஷன் அப்படித்தானே. ஒரு தலைவலி வந்த உடனே அல்லாஹ் இன்னும் சரியா தொழுதுருவேன், நெஞ்சு வலி வந்த உடனே அட்டாக்கா இருக்குமோ, கொஞ்ச நாளைக்கு வியாபாரத்துல கொஞ்சம் நஷ்டம் வந்த உடனே பாருங்க பட்டியோட நெருக்கமான தொடர்பு இருக்கும். கொஞ்சம் சூடு பிடிச்சு வந்த உடனே அப்புறம் வெளியே போயிடுவார். இது மனித இயல்புதானே. சிரமங்கள் வருகிற பொழுது இறைவனை நினைப்பதும் அல்லாஹ்வே அதை சொல்றான். சில நேரத்தில் நெருக்கடியான சூழல் அல்லாஹ்வை அழைப்பான். அந்த நெருக்கடி அல்லாஹ் மாட்டின உடனே நம்ம எல்லாம் யாரு, நம்ம எவ்வளவு சிரமங்களை கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு தோல்வியும் கூட வெற்றியினுடைய படிக்கட்டுகள். அது மூத்தவளை பெட்ல படுத்திருக்கும் போது கடன் மற்றவங்கள்ட்ட கேட்டுட்டு அவன் தராம இருந்து நொந்துட்டு இருக்கிற நேரத்துல சொல்லணும், இது என்னது வெற்றியின் படிக்கட்டுகள்னு. நாங்கெல்லாம் எவ்வளவு சிரமங்களை கடந்து வந்திருக்கிறோம். சிரமமான நேரத்துல பள்ளிவாசல்ல போய் சுஜூதுல கடந்து அல்லாஹ் 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 அல்லாஹ்னு கதறது, சிரமம் நீங்கின உடனே இதெல்லாம் எங்களுடைய சாதனைகள் என்று சொல்வது அல்லாஹ் பாதுகார். அப்ப சுராக்காவும் அப்படித்தான். பிடிக்கப்பட்ட உடனே எங்க விட்டுருங்க அப்படின்னாரு. விட்ட உடனே மறுபடியும் 100 ஒட்டகம் கிடைச்சிரும்ல, 100 பென்ஸ் கார் கிடைக்கிறது மாதிரி. சும்மாவா? ஃப்ரீனா தான் உடனே நம்ம போயிருவோங்க. இப்படி 3 முறை நடக்க 3வது முறையும் விடுவிக்க கிட்ட பின்னால அவர் வாக்குறுதி இருந்தாரு, நானும் என்ன செய்ய மாட்டேன், உங்களை பிடிக்க மாட்டேன், யாராவது வந்தால் அவர்களையும் திரும்ப அனுப்பி விடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுது பத்திரத்தை அவருக்கு எழுதி கொடுக்கிறார்கள். இஸ்லாமிய ஆட்சி வந்ததற்கு பின்னால் இப்ப நம்ம சொல்றோம் 2030 இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி. ஒரு துளி அளவு நம்பிக்கை இருக்கா யாருக்காவது? சொல்றதானுங்க 92 இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம், பாபரி மஸ்ஜிதை விட்டு விடுவோம் 2017 இப்போ அதுதானே சொல்லிட்டு இருக்கிறோம். 92க்கு பின்னால அந்த இடம் அப்பவாவது அது சர்ச்சைக்குரிய பூமியாக இருந்துச்சு. இப்ப ராம ஜென்ம பூமியா போய் அதுல இன்னும் கொஞ்சத்தை பிரிச்சு பங்கு வச்சு வேற கொடுத்துட்டா. நாம இன்னைக்கும் சொல்லிட்டு தானே இருக்கிறோம். இதானே முஸ்லிம் சமூகத்திற்கு அவநம்பிக்கை வருவதற்குரிய காரணம் இதுதான். 2030 இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி என்பதை நோக்கி நீங்கள் பயணித்தால் அதுக்கு என்ன செய்யணும்? தாவா செய்யணும். மார்க்கத்தை நிறைய பேருக்கு கொண்டு போய் சொல்லணும். பயணித்தால் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிய ஆட்சி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எப்போ இந்த சூழ்நிலை அப்படியே உங்களுடைய சிந்தனைக்கு முன்னால கொண்டு வாங்க. மக்காவில இருந்து, சொந்த ஊர்ல இருந்து, தகப்பனுடைய ஊர்ல இருந்து ஒரு ஆளு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய வியாபாரி, ஒரு பெரிய பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர். இந்த 2 பேருமே மக்காவில பிறந்ததிலிருந்து சேவை செய்து கொண்டிருந்தவர்கள், உண்மையாளர் என்ற மக்களால் வர்ணிக்கப்பட்டவர்கள், கௌரவிக்கப்பட்டவர்கள். 2 பேருமே சொந்த ஊர்ல அங்கீகாரம் கிடைக்காம விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது இந்த கற்பனை அப்படியே கொண்டு வாங்க. அவர்களால் அங்கே இந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழல்ல ஊரை விட்டு ஓடுற நேரத்துல சொல்றாரு, எப்படி நீங்க இஸ்லாமிய ஆட்சி வந்த உடனே நீங்க இதை ஒரு எலும்பு துண்டுல எழுதி கொடுக்குறாங்க, இதை கொண்டு வாங்க, அன்றைக்கு உங்களுக்கு அபூஜகளை விட சிறந்த பரிசுகள் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சுராக்காவும் நம்புறாருங்க. என்ன தெரியுமா? சுராக்கா அதை வச்சிருக்காருன்னா என்னது, அவர் தூக்கி போட்டிருக்கணும்ல. அவரு வாங்க ஊரை விட்டு ஓடுற நீங்க மறுபடியும் ஆட்சி வரப்போகுது. ஆட்சி இன்னைக்கு சமூகத்தில் அல்லாஹ் நம்பிக்கை யாரு சொன்னாலும்
ஆனால் சுராக்கா அதை நம்புகிறார். சுராக்கா திரும்பி போற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுராக்கா கைசர் மன்னனுடைய தங்க வளையல்கள், கைசர் மன்னனுடைய தங்க வளையல்கள் உங்களுடைய கைகளை அலங்கரித்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு சொன்ன சுராக்கா சிரிக்கிறாரு. கேட்டாரு, ரசூலுல்லாஹ் அன்னைக்கு உலகத்தினுடைய இருபெரும் வல்லரசு அப்படிதானா, கைசர் கிஸ்ராவினுடைய கோட்டைகள் உடைந்ததுன்னு எல்லாம் வரலாற்றில் படிச்சிருக்கிறோமே. யாரு? ஹுர்மூஸினுடைய மகன் கைசரு, அவரா? அப்படின்னா ட்ரம்புக்கு ஒரு வாரிசு இருந்து அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி இஸ்லாமியர்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு சமகாலத்தில் சொன்னால் எப்படி நம்முடைய உள்ளம் நம்ப மறுக்குமோ அது மாதிரியான ஒரு சூடு. அவர் கேட்டாரு, ஹுர்மூஸுங்கிறவன் அன்னைக்கு பெரிய ரோமாபுரியினுடைய சக்கரவர்த்தி, அவருக்கு அடுத்தபடியாக ஆட்சிக்கு வரக்கூடிய ஹுர்மூஸினுடைய மகனுடைய கையில கிடைக்கிற தங்க வளையல் என் கைக்கு வர்றதா? இவர் யாரு? இவர் ரசூலை பிடிக்க போனவர். இவர்கள் ரெண்டு பேரும் ஊரை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிற இந்த ரெண்டு பேர்கள் சொல்வதை இன்னைக்கு சுராக்கா கேட்டுட்டு வந்துட்டார். பின்னால் ஒரு கட்டம் வருகிறது. பின்னால் ரசூலுடைய வாக்குறுதிக்கு வேண்டி சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள் 3, அதை மனசுல வச்சுக்கோங்க. ரசூலுக்கு பிடித்தமானவைகள் அத்தீபு வன்னிசா, நறுமணம், பெண்கள், தொழுகை இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் செய்வதாக வாக்குறுதி தருகிறார்கள். அதுக்கு தான் இவ்வளவு விஷயத்தை சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்குறுதியை நம்புவதாக முஸ்லிம் சமூகம் இருந்தால், யூதர்கள் சொன்னது மாதிரி ஜும்மாவினுடைய தொழுகை போன்ற ஒரு கூட்டம் சுபஹ் தொழுகைக்கு வரட்டும், அல்லாஹ் தருவான் என்கிற நம்பிக்கையை உங்களுடைய மனதிலே ஆழ பதிய வைப்பதற்காக வேண்டி ரசூலினுடைய வாக்குறுதியை உங்களுக்கு சொல்கிறேன். பின்னால் ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை சொல்ற நேரத்தில் கூட இருந்தது யாரு? அபூபக்கர் சித்திக். அவங்களும் மௌத்தாயிட்டாங்க. இது சொன்னதுக்கு சாட்சி யாரும் கிடையாது. சுராக்கா உயிரோடு இருக்கிறார். சுராக்கா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலகட்டம். ரோமாபுரியை நோக்கி ஒரு படை புறப்படுகிறது. தளபதி யார் இந்த படைக்கு? உமரே போறார். உமர் தான் ஆட்சியாளர். வரலாற்றை படித்தவர்கள் நாம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வேகமாக வளர்ந்தது. உமரே அந்த படைக்கு தளபதியாக போறார். அப்ப அலி, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் சொன்னாங்க, நீங்க கலீஃபா, நீங்களே படைக்கு தளபதியா போயிட்டா நம்முடைய ஆட்சி பகுதியை யார் பார்க்கிறது? அதனால நாங்கள் ஆலோசனை செய்கிறோம், நீங்க போகாதீங்க, அதுக்கு தகுதியான ஒரு ஆளை தேர்வு செய்யுங்கள் அப்படின்னு தகுதியான ஆளை தேர்வு செய்கிறார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ். யார் வரட்டும்? சஅத் இப்னு அபி வக்காஸ். சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட ஒரு சஹாபி. காஃபிர் குறைஷிகளுக்கு எதிராக முதலிலே ஆயுதம் ஏந்திய சஹாபியும் அவர்தான். அவர் ஏந்திய முதல் ஆயுதம் எது தெரியுமா? ஒட்டகத்தினுடைய தாடை எலும்பு. அரபிகள், குறைஷிகள் அதுக்கு முன்னால வாளை பார்த்திருக்காங்க, ஈட்டியை பார்த்திருக்காங்க, அம்பை பார்த்திருக்கிறாங்க. ஒரு நெருக்கடியான சூழல்ல முஸ்லிம்கள் தாவா செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒட்டுமொத்தமாக போய் தாக்குகிற பொழுது சஅத் இப்னு அபி வக்காஸ் அவ்வளவு தைரியமான ஆளு. ஒரு 10 பேர் தான் இருக்கிறாங்க. குறைஷிகள் நூற்றுக்கணக்கான பேர். ஒட்டகத்தினுடைய தாடையினுடைய எலும்பை எடுத்துட்டு போய் அப்படி சுத்தி நிறைய பேரை காயப்படுத்திய ஒரு சஹாபி. இஸ்லாத்திற்காக வேண்டி முதலிலே ரத்தம் சிந்திய சஹாபி, பிறரை ரத்தம் சிந்த வைத்த சஹாபியும் கூட. ஒரு 10 பேர் இருந்து ஒரு 100 பேர் வர்ற இடத்துல அப்போ ஈமானுடைய உரத்தை நம்ம காட்டணும். நம்ம எங்க போய் காட்டுவோம்? நம்முடைய ஓட்டத்துல காட்டுவோம். அப்படின்னா எவ்வளவு வேகமா ஈமானிய பலத்தோட ஓட முடியுமோ அவ்வளவு வேகம். ஆனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ஒட்டகத்தினுடைய தாடைகள், அதுக்கு முன்னால இந்த ஆயுதத்தை அவங்க பார்த்ததே இல்லை இந்த சஹாபி. அப்ப இவரை தளபதியாக தேர்வு செய்யலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில் அமர்ந்திருக்கிறார்கள். சொன்னாங்க, இப்போ ஒரு சஹாபி வருவார், தோழர் வருவாரு, சொர்க்கவாசியை பார்க்க வேண்டுமா? அவரை பார்த்துக் கொள்ளுங்கள். கொஞ்ச நேரம் கழிச்சா சஅத் இப்னு அபி வக்காஸ் வர்றார். இப்படி ஒரு 3 நாளைக்கு சொன்னாங்க. அந்த 3 நாளும் சஅத் இப்னு அபி வக்காஸ் வந்தாரு. அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு ஆசை, ஏற்கனவே சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட சஹாபி தான் அலியும், இருந்தாலும் ஆசை சொர்க்கத்திற்கு உரியவர்கள் என்று 3 நாளும் சொல்ற நேரத்தில் சஅத் இப்னு அபி வக்காஸ் வந்தாங்களே, அப்படி என்ன பிரத்யேகமான அமல்? நம்ம உலகத்துல ஏதாவது நலம் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு பின்னால போவோம், அப்படிதானே? பூர்த்தி விட இங்க வியாபாரம் நடக்குன்னு சொன்னா இவர் எங்க போய் பர்ச்சேஸ் பண்றாரு அப்படின்னு நம்ம தேடிப்போம், அப்படிதானே? ஆனால் சஹாபிகள் ஏற்கனவே இவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு அறிவிக்கப்பட்டவர்கள் என்றாலும் கூட
அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படி என்ன பிரத்யேகமான அமல் செய்றாரு? போனாங்க, ஒரு 3 நாளைக்கு அவர் கூட இருந்து பார்த்தாங்க, எந்த சிறப்பான அமல்களும் இல்லை. கடைசியில் அவர்கிட்டயே கேட்டுட்டாங்க, அப்படி என்ன? அப்ப அவர் சொன்னார், நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உறுதிமொழியோடு இருக்கிறேன், யாருடைய மனதையும் காயப்படுத்துவது இல்லை. சொர்க்கத்துக்கு போகணுமா? இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போகணுமா? இன்னையிலிருந்து முடிவு செய்யணும், யாருடைய மனசையும் காயப்படுத்தக்கூடாது. நம்மை காயப்படுத்தி இருந்தாலும் கூட அவரை காயப்படுத்தக்கூடாது இன்ஷா அல்லாஹ். இதுதான் இன்றைக்கு உலகத்திலே முஸ்லிம் சமூகம் செய்யக்கூடிய மிகச்சிறந்த சேவையாக இருக்கட்டும். யார் நமக்கு தீங்கு செய்தாலும் அவர்களுக்கும் நல்லதை செய்வது செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து அந்த வாக்குறுதியினுடைய பயணத்தை அடுத்த வாரம் பார்ப்போம். இப்படி செய்த ஒரு தோழர், உலகத்துல என்ன ஃபாய்தா கிடைக்கும்? சஅத் இப்னு அபீ வக்காஸுக்கு சொர்க்கம் கிடைச்சது, உலகத்துல என்ன ஃபாய்தா கிடைக்கும்? கேரளாவில் ஜெயினுத்தீன் அப்படிங்கிற ஒரு தோழர், ஒரு ஆட்டோ ஓட்டுநர். இந்த நோட்டீஸ் வெளியே கூட இருக்கும், விசாலமா அதில் படிச்சுக்கோங்க. இவர் என்னன்னா முழு நேரமாக இந்த சமூகத்திற்கு சேவை செய்வது அவருடைய எண்ணம். ஒரு வாரம் ஆட்டோ ஓட்டினார்னா 3 நாள் வீட்டினுடைய செலவுக்கு, 3 நாள் சமூக சேவைக்கு. இப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு உங்கள்கிட்ட சொல்லலை. அப்புறம் இருக்கிற ஆட்டோவே ஓட மாட்டேங்குது, இதுல 3 நாள் ஓட்டத்தை சமூகத்துக்கு கொடுத்துட்டா நம்ம குடும்பத்தை யார் ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை வரும். இவர் செய்த சேவை அது. தொடர்ந்து ஒரு 3 நாள் இவரை காணவே இல்லை. டெய்லி ஒரு கடைக்கு டீ குடிக்க வருவார். அப்ப என்ன அப்படின்னு போய் பார்த்தா அவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு கேன்சர் மாதிரியான ஒரு நோய். கிட்டத்தட்ட இது விசாலமானது, வெளியில இருக்கு, படிச்சுக்கோங்க. நம்முடைய அண்ணன் கோஆப்டெக்ஸில் தாயா இருக்கிற அண்ணன் வந்து இதை நோட்டீஸாக எடுத்து வெளியே வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்தில் சமூகத்திற்கு நீங்கள் சேவை செய்தால் உலகத்தில் கிடைக்கிற ஃபாய்தாவை சொல்றாங்க. 4 மணி நேரத்தில் 12 லட்சம் ரூபாய், ஒரு 53 பேர் சேர்ந்து 4 மணி நேரத்தில் 12 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்ணி கொடுத்து, ஒரு 53 பேர் அவருக்கு தேவையான ரத்தத்தையும் கொடுப்பதற்கு தயாராகி, அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஆபரேஷன் வெற்றிகரமாக நடந்து இன்னும் அவருடைய சேவையை அவர் தொடர்கிறார். சமூகத்தில் கிடைக்கிற அங்கீகாரம். இவர் ஒரு முஸ்லிம், பணம் கொடுத்தவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் நிறைய பேர். இப்படி செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். யாருடைய மனசையும் புண்படுத்தாமல், எல்லா மனசையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு, எல்லோருக்கும் சேவை செய்வதற்கு குமரி மாவட்டத்தில் இருக்கிற 80,000 1 லட்சம் முஸ்லிம்கள் தயாரானால் இன்ஷா அல்லாஹ் இந்த முஸ்லிம்களுக்கு ஒரு சிரமம் என்று வருகிற பொழுது 14 லட்சம் குமரி மாவட்டத்தினுடைய இந்து கிறிஸ்தவ மக்களும் தோள் கொடுப்பதற்கு வருவார்கள் என்கிற நம்பிக்கையை மார்க்கம் விதைக்கிறது. சமகாலத்தில் ஸைனுத்தீனும் விதைக்கிறார். செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். இந்த உணர்வோடு பயணிப்போம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய, கேட்ட விஷயங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அந்த அடிப்படை